அனைவருக்கும் வணக்கம். ஒரு தரமான வள்ளிக்கிழங்கு சூப்பராக அருமையாக இருக்குது, சூப்பர் கலரில் இருக்குது. இதில் மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. மருத்துவ குணம் இந்த வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஒன்றும் இல்லைங்க, அந்த சைடில் கட் பண்ணிட்டு சென்டரில் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு க்ளீனாக உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்ன கிழங்கு வந்து சில இடங்களில் 80 ரூபா கேஜி விற்கிது, சில இடங்களில் 60, சில 40 அது மாதிரி விலை விற்கிது. ஓகேங்களா? இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வள்ளிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்லாம். ஓகேங்களா? சிலர் வந்து வாழ்வு சாப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் இல்லைங்க. இதில் வந்து அவ்வளோ வாழ்வு கிடையாது. நன்மைகள் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனை இருக்குது, நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் அடிக்கடி இந்த வள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு டைமாக சாப்பிட்ருவோம். ஓகேங்களா? இந்த சைடில் கட் பண்ணி நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது. ஓகேங்களா? நம்ம கலர் வந்து பாருங்கள், அருமையான கலர், சூப்பராக இருக்குது. நீங்கள் கலர் வள்ளிக்கிழங்கு சூப்பர் கலரில் இருக்குது. கிழங்கு க்ளீன் இல்லை, கழுவிட்டோம், கட் பண்ணிடலாம். இந்த வள்ளிக்கிழங்கு பாருங்கள், இந்த இந்த லாஸ்ட் பகுதி நம்ம இதை கட் பண்ணிடணும். ஏன்னா அந்த பழசாக இருக்கும், ஒரு மாதிரி இதை சரியில்லாமல் இருக்கும். இது வந்து கட் பண்ணுறது, இந்த பீஸ் கரெக்டாக இருக்குது. இந்த சின்ன பீஸ் ஆகிறதுல சென்டரில் நம்ம இதை கட் பண்ண தேவை இருக்காது. பெரிய பீஸாக இருந்தால் மட்டும் நம்ம சென்டரில் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அது 2 பக்கம் கட் பண்ணியாச்சு. அப்படியே சென்டரில் ஒரு கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டு கட் பண்ணிட்டு, இது பீஸ் பெருசாக தான் இருக்குது. நம்ம குக்கரில் போட்டு வைக்கும் நீட் அதிகம் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோ இதாக இருக்காது. நம்ம கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வேர்பகுதியில் வேர்பகுதி இருந்தால் கூட கட்டாக எடுத்துங்க. பாருங்கள், அப்படியே 2 பீஸ். இந்த வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. அதனால நாங்கள் அதை அடிக்கடி சாப்பிடுவோம். ஓகேங்களா? அப்படியே கட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க. இப்போது கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதில் போட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம். ஓகேங்களா? தண்ணியில் எல்லாம் போட்டுங்க. கிழங்கு வந்து போட்டாச்சுங்க. தேவைனாலும் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தால் போதும். அதிகமாக வேணும், அதாவது சின்ன கிழங்கு இருந்தால் ஒரே விசிலே போதும். கொஞ்சம் பெரிய கிழங்கு இருக்கிறதாலையும் 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி வதக்கிட்டு அப்படியே சாப்பிட்றதுங்க. அது எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம், பாருங்கள், தெரிஞ்சுங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து அப்போ வெந்துட்டுருக்கு, வேகட்டும். அதுக்கூட நன்மை என்னடா நம்ம பார்த்துடலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அற்புத மருத்துவ பயன்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வைட்டமின் ஏ, பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இவை உடல், சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கிழங்கை சாப்பிடுவதால் உடல் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் வைட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடன்ட்கள் சத்துக்கள் ஆகியவை உடலின் உள்ளே ஏற்படும் காயங்கள், வீக்கங்கள் உங்கள் விரைவில் குணப்படுத்துகிறது. பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடுவதால் அதில் இருக்கும் ஃப்ளோனாய்டுகள் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு உருவாவதை உறுதி செய்யப்படும். என்னென்னங்களே, வள்ளிக்கிழங்குல எவ்வளோ நன்மை தெரிஞ்சிட்டிங்களா? இப்போ அதை குக்கரை மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு சூப்பராக எடுத்துடலாம். இப்போது ஆஹா, வள்ளிக்கிழங்கு சூப்பராக வேக வச்சாச்சுப்பா. அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை, மருத்துவ குணம் சொல்ல போதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதனால் அந்த கிழங்கு வாங்கிட்டு உப்போடு ஒன்றும் இல்லை, சைடில் கட் பண்ணிட்டு அப்படியே கழுவிட்டு உப்பு போட்டு வேவிச்சு அப்படியே சாப்பிட்டு தான். இதில் நீங்கள் பல ரெசிபி கூட செய்யலாம். இப்போ வந்து வேக வச்சிடும், சாப்பிட போகிறோம்.
இதே வந்து ஒரு ஸ்வீட் போண்டா போடலாம், கார போண்டா போடலாம், இன்னும் அப்படியே வந்து பச்சை காயை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காய் போல் பெரட்டலாம், இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாம். அதில் வந்து மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாருமே பெண்கள் ஆண்கள் அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு தான். ஆனால் மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாயிடுச்சு. வேகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சும்மா அருமையான சூப்பர் கலரில் இருந்தது. வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் கம்மியாயிடுச்சு. சூப்பர் 2 விசில் வந்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு. ஆனால் நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நன்மை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த வீடியோலும் போட்டு தான் இருக்கேன். பார்த்து தெரிஞ்சுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், இந்த குழந்தைங்களும் பெரியவங்க அத்தனை பேர் விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப நன்மை இல்லை மருத்துவ குணத்துக்காகவே இதை அடிக்கடி சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அப்படியே சாப்பிடும் பார்த்தலாம் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து. இன்னும் சூடாக இருக்குது, சூடு ஆறலை. ஒரு சூடாக அப்படியே ஆவி பிறகு சூப்பராக இருக்குது. இப்படி சாப்பிட்டு பார்த்தலாம். சூடாக ஆவி பறக்க அருமையாக இருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. இது நீங்கள் ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்துக்கலாம், சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு சர்க்கரை பிடிக்காது, தித்தி பிடிக்காதுன்னா இன்னொரு வழியும் மாற்று வழியும் இருக்குது. என்ன கேட்குறீங்களா? ஒரு கார சட்னி, சூப்பரான கார சட்னி செஞ்சு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? இல்லை கார சட்னி எனக்கு பிடிக்காதா, மாமலாக ஒரு சட்னியை இதுவும் இல்லாமல் தித்திப்பாவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் மாமலாக ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறந்துடாமல் இந்த வள்ளிக்கிழங்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி அனைவருக்கும். அவனுக்கு வீடியோ எல்லாம் கம்மியாக தான் பார்க்குறீங்க, என்னன்னு தெரியல. எதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்தி இடத்துல சரி பண்ணி போடுறேன். ஆனால் வீடியோ வந்து ஒரு 10-20 நாளாகவே 25 நாளாக கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. ஒரு வீடியோ கூட 10, 5 இப்படி தான் ஓடிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. ஓகே கைஸ், எல்லாம் பாருங்கள்.